ஹலோ மக்களை, கார்த்தி தீபா சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரா ஜானகியை காரில் இடிச்சிடுறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜானகி கார்த்தியை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றத சந்திரா ஒளிஞ்சிருந்து பார்த்துடுறாங்க. நம்ம கார்த்திக்கும் ஜானகிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சந்திராவுக்கோ கார்த்தி தீபாவோட மேரேஜை பற்றி தெரிஞ்சிடுது. அப்படியே சந்திரா விடுவாங்களா, நம்ம ரேவதி கிட்ட என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரா காரில் போயிட்டு இருக்கும்போது ஜானகி ஒரு சைடில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஜானகிக்கு மேலே காரம் வந்து மோதிடுது. ஒரு வழியாட்டு ஜானகி லைட்டான அடியோட அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் மைதிலிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் அத்தை ஜானகிக்கு அடிபட்டுட்டுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மைதிலிக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. இது வேற புது ஊர், யார்கிட்ட என்ன போய் கேட்கணும்னு தெரியலை. அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு சரி நம்ம கார்த்தி தம்பிக்கு கால் பண்ணால் ஏதாவது தைரியமாக இருக்கும். உடனே கார்த்திக்கும் கால் பண்ணுறாங்க. மைதிலி கார்த்திட்ட அத்தை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இடித்து கீழே விழுந்துட்டாங்க. அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இங்கே இருந்துச்சு யாரையுமே தெரியாது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காரம் இல்லை, யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு தான் உங்கள்கிட்ட கால் பண்ணியிருக்கேன். உங்களை சிரமப்படுத்துகிறேன்னு நினைக்காதுங்க. அத்தைக்கு என்னவா இருக்கும்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட பேரையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு கார்த்தியும் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அத்தைக்கு ஏதாவதுன்னா நான் பார்க்காமலாம் இருப்பேன். இதை போய் நீங்கள் ஏன் இவ்வளோ யோசித்து சொல்கிறீங்க, எதுனால நல்ல தைரியமாக எங்கிட்ட சொல்லுங்கள், என்ன ஹெல்ப்னாலும் நான் செய்ய கடமைப்பட்டவேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மைதிலிக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. நம்ம கார்த்தியும் அத்தைக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கார்த்தியை பார்த்த சந்திராவும் எதுக்கு இப்போ இவன் இங்கே வந்திருக்கான், இவளை ஃபாலோ பண்ணால் என்ன விஷயம்னு தெரியும்னு சொல்லிட்டு கார்த்தி பின்னாடியே போக போகிறாங்க. நம்ம கார்த்தியும் ஜானகியை பார்க்க வராங்க. ஜானகியும் காலில் அடிபட்டு பெட்டில் இருக்காங்க. கார்த்தியும் ஜானகி கிட்ட என்னத்தை என்னாச்சு எப்படி அடிபட்டு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே ஜானகியும் உங்கள் வீட்டில் சந்திரான்னு ஒருத்தங்க உண்டுல்ல, அவங்க கார் ஓட்டிகிட்டு வரும்போது என்னை இடிச்சிட்டாங்க, நானும் தவறுதலாக கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தியும் எதுவும் பலத்த அடி இல்லையே, எங்கே அடிபட்டிருக்கு, கால் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. ஜானகியும் இல்லை மாப்பிள்ள எதுவுமே பிரச்சனை இல்லை, காலில் லைட்டாக தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லவும் அதை கேட்ட சந்திராவும் என்ன இது, அந்த டிரைவர் மாப்பிள்ளைய இவங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, எந்த உறவாக இருக்கும் இவங்களுக்குள்ள, எப்படி இந்த ஜானகி கிட்ட சொந்தக்காரங்களா ஆக முடியும், சரி இருக்கட்டி இந்த ஊர்ல தானே இருப்பாங்க, எப்படி இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடணும், இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ரொம்ப க்ளோஸான ரிலேஷனா இருப்பாங்க போலன்னு நினைக்கிறாங்க. கார்த்தியன் ஜானகியை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சந்திராவை ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சிவனாண்டியை அவ்வளோதானே நான் பார்த்துடலாம், அந்த ஜானகி பற்றின முழு டீட்டெயிலையும் நான் எடுத்து தரேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ஜானகியை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கே பார்த்த மைதிலியும் என்னத்தை என்னாச்சு திடீர்னு எப்படி அடிபட்டுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஜானகியும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட மைதிலியும் சரியத்தை வேற எங்கேயும் அடிப்படலைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜானகியும் இப்போதைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம ஜானகி கார்த்தியை பார்த்து உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை மாப்பிள்ள, நாங்கள் இன்னும் இந்த ஊர்லேயே இருக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் தானே, என்ன பண்ணுறது, நாங்கள் ஊரை விட்டே பெயரிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தியும் என்னத்தை பேசுகிறீங்க, உங்களை வச்சு எனக்கு எந்த சிரமமும் இல்லை, உங்களை பார்க்க வேண்டியது என்னோட கடமை, எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க, எப்போ எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மைதிலியும் ஜானகி கிட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை அத்தை, அதனால தான் நம்ம கார்த்தி தம்பி ஞாபகம் வந்தது, உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நல்லாவே புரியுது நீ பயந்து போயிருப்பேன்னு, ஆனால் நம்மனால கார்த்தி மாப்பிள்ளைக்கு 2வது மேரேஜில் எதுவுமே குழப்பம் வந்துடக்கூடாது. ரேவதிக்கு கார்த்தி தீபா மேரேஜ் பற்றி எதுவுமே தெரியாது, அவளுக்கு மட்டும் தெரிய மாதிரி வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை ஆகிடக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியலை, கார்த்தி மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்,
தீபாவுக்கு தான் மாப்பிள்ளை கூட வாழ முடியல, ரேவதி கார்த்தியோட வாழ்க்கையாவது நல்லா இருந்துட்டு போட்டுன்னு மைதில் கிட்ட சொல்றாங்க நம்ம ஜானகி. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரேவதி ரொம்ப நாள் அவங்க லவ்வ கார்த்திட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. கரெக்டாக நம்ம கார்த்தியோட பர்த்டேயும் வந்துடுது. விடிஞ்சா கார்த்தியோட பர்த்டே. அதுக்கு முன்னாடி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எல்லா இடத்தையும் டெக்கரேட் பண்ணி கேக்கும் கட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு அப்படியே கார்த்திக்கு ஒரு லவ் லெட்டரும் எழுதி வைக்கிறாங்க நம்ம ரேவதி. கார்த்தி மார்னிங் எழும்புனதும் இந்த லெட்டரை பார்த்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேம்புக்கு அடியில் வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதிக்கோ தூக்கமே வரலை. இது நாள் வரைக்கும் கார்த்தியை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை. இனிமே அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாகவே நடக்கணும். இந்த பர்த்டே அவங்க மறக்கவே கூடாது. அதனால் எல்லாமே சிறப்பாகவே பண்ணணும்னு சொல்லிட்டு பலூன் பேப்பர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் டெக்கரேட் பண்ணிடுறாங்க தனி ஆளாட்டு நம்ம ரேவதி. அப்படியே லெட்டர்லேயும் ரொம்ப உருக்கமாட்டு ஐ லவ் யூ கார்த்தி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்தி எழும்புனதும் நம்ம ரேவதி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதை பார்த்து நம்ம கார்த்தி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன ரேவதி இதெல்லாம் எப்பவும் இல்லாமல் புதுசாட்டு என் பர்த்டேக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதியும் இனிமே எல்லாம் இப்படிதான்னு சொல்லி சிரிச்சிட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியும் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் என்ன ரேவதி ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு நினச்சி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. மயில் வாகனமும் நம்ம சகலையை கிண்டல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட பர்த்டேயை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுறதுக்கும் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. அதே டைமில் சந்திராவோ பயங்கர வயத்தெரிச்சல் ஆகுறாங்க. இந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கு இது ஒன்று தான் குறை, எவ்வளோ சொன்னாலும் என் அக்காவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. இப்போ என்னடானா எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறவும் இந்த ரேவதி அந்த ராஜாவை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா போல. இரு டிரைவர் மாப்பிள்ளை, உன்னை பற்றின உண்மையெல்லாம் கொஞ்ச நாளில் என்னோட அக்கா தெரிஞ்சிருவா, அதுக்கப்புறம் உன்னை வீட்லேயே இருத்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல கோபப்பட்டுட்டே இருக்காங்க சந்திரா. அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரியும் தன்னோட பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகிறாங்க. நம்ம ரேவதி கார்த்திய எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஆசீர்வாதம் பண்றாங்க. கார்த்தி கேக் கட் பண்ணும்போது ரேவதிய பக்கத்திலே இருக்காங்க. கார்த்தி ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணதும் அதை நம்ம ரேவதிக்கு வாயில ஊட்டி விட பேக்ரவுண்ட்ல மியூசிக்கை போட்டு விட்டு செம மாசா இருந்ததுன்னே சொல்லலாம் அந்த சீனு. மயில் வாகனமும் அங்கே சுற்றி இருந்தவங்களும் கார்த்தி ரேவதியை கொஞ்சம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ரேவதி அவங்க எழுதின லவ் லெட்டரை கார்த்தி பார்க்குற மாதிரியே வைக்கிறாங்க. கார்த்தியை ஒரு வழி அந்த லெட்டரை எடுத்து படிச்சிடுறாங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து நம்ம ரேவதி ரசிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. கார்த்தி அதெல்லாம் படிச்சுட்டு என்ன ரேவதி இது புதுசாக இருக்கு அப்படின்னு மனசில் யோசிக்கிறாங்க. ரேவதியும் கார்த்தி நம்மளை ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ரேவதி என்டர் ஆனோடனே நம்ம கார்த்தியை கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே அந்த லெட்டரை மடிச்சு வச்சுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்கன்னே சொல்லலாம்.